ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அகஸ்தியர் ஹனுமாரை பற்றின விவரங்களை ராமருக்கு எடுத்து சொல்கிறத நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். அப்போது வாயுவின் அம்சத்தோட ஹனுமார் அஞ்சனைக்கு மகனாக பிறந்து சொன்னார். பழம்னு நினச்சி சூரியனை பிடிக்க முயன்றவர் அவருனும், வாயு பகவானை திருப்தி செய்கிறதுக்காக பல தேவர்களும் ஹனுமானுக்கு வரங்களை பொழிஞ்சிருக்காருன்னு நம்ம பார்த்தோம். சூரியன் தன்னுடைய சாஸ்திர ஞானத்தை கொடுத்துருக்கார் ஹனுமாருக்கு. வருணன் நீண்ட ஆயுசை கொடுத்துருக்கார். யமன் நோயின்மையோ மரணமின்மையோ அழிச்சிருக்கார் ஹனுமாருக்கு. சிவன் விஸ்வகர்மா குபேரன் இவாள்லாம் வரங்களை கொடுத்துருக்காங்க. பிரம்மதேவர் இவன் எதிரிகளை வென்று நண்பர்களை காப்பாற்றுவான், யாராலையும் வெல்ல முடியாதவனாக விளங்குவான், நினச்ச ஒருவரை எடுக்கிற வல்லமை இவனுக்கு கிடைக்கும்னுட்டு பிரம்மா சொல்லியிருக்கார். நினச்ச மாத்திரத்தில் எங்கே வேணும்னாலும் செல்லக்கூடிய திறனையும் இவன் பெறுவான்னு சொல்லியிருக்கார். ரொம்ப புகழ்பெற்று விளங்க போகிற இவனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த யாராலையும் முடியாது. இவனுடைய சாகசங்கள் ராவணனை அழிக்க ராமனுக்கு உதவும்னு பிரம்மா ஆசீர்வதிச்சிருக்கார். இதெல்லாம் அகஸ்தியர் இந்த விவரங்கள்லாம் ராமருக்கு சொல்கிறார். இப்படி சிறப்பான வரங்களை பெற்ற ஹனுமார் பின்னர் ரிஷிகளை யாகங்கள் நடத்துகிற இடங்களுக்கு போய் பல விஷமங்களை செய்ய தொடங்கினார். எந்த சக்தியினாலையும் வெல்ல முடியாதுன்னு சிவன் பெற்ற வரத்தின் காரணமாக ஹனுமானை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அவர் பெற்றுள்ள வரங்களை பற்றி அறிஞ்ச ரிஷிகள் அவருடைய விஷமங்களையெல்லாம் சகிச்சுக்க வேண்டியதாயிற்று. அவருடைய தொல்லைகள் அத்துமீறிய போது ரிஷிகள் பொறுமை எழுந்து உன்னுடைய பலத்தை நீயே மறந்து போக கடவான்னு சபிச்சிருக்காங்க. யாராவது நினைவுறுத்தினாதான் உனக்குடைய பலத்தை நீயே அறிஞ்சிக்க முடியும்னு ரிஷிகளுடைய சாபம் ஹனுமாருக்கு இருக்குது. இப்படியெல்லாம் ரிஷிகள் பெற்ற சாபத்தின் காரணமாக தான் ஹனுமார் சுக்ரீவன் வாலி வாளுடைய சண்டையில் ஹனுமார் தலையிடல. ஏன்னா தன்னுடைய பலம் தெரிஞ்சுருந்தால் சுக்ரீவன் வாலியில் அவர் தலையிட்டிருப்பார். அவருடைய பலம் தெரியாதது தானே அவருடைய சாபமாக இருக்குது. இந்த காரணத்தினால தான் கட்டுண்ட யானையை போல் ஹனுமார் வாலியை ஒன்றுமே செய்யாமல் இருந்துட்டார். ஆனால் பலத்துலேயும் உற்சாகத்துலேயும் ஆகட்டும், அறிவில் ஆகட்டும், புகழில் ஆகட்டும், தன்னடக்கம், இனிமை, ராஜரீகத்தில் சாஸ்திர அறிவு, பொறுமை, சாமர்த்தியம், இது எல்லாத்தையும் மிஞ்ச ஹனுமாரை தவிர இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இப்படியெல்லாம் ஹனுமாரை பற்றி அகஸ்தியர் சொன்ன விவரங்களை உத்தரகாண்டத்தில் வருது. வாலி சுக்ரீவன் ஹனுமாரி வாளுடைய பூர்வ கதையை பற்றி நம்ம பார்த்தோம். இது எல்லாமே உத்தரகாண்டத்தில் வந்ததை திருப்பி நம்ம கிஷ்கிந்த காண்டத்தில் பார்க்குறோன்றது நம்ம அறிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, வாலியை வதம் செய்கிற தீர்மானத்தோட கொடிய பாம்பை ஒத்த அம்பை வில்லில் பொறுத்திண்டு ராமர் நாணேற்று மிருகங்கள் பயந்து ஓடுற அளவுக்கு இருந்தது அவருடைய நாணேற்ற ஒரு வேலை. பறவைகள் நாலாப்புறமும் பறந்தது. ராமர் அம்பை எய்யறார். சக்தி மிகுந்த அம்பு பேரிடிய போன்ற சப்தத்தோடு பாஞ்சு வாலியின் மார்பை தாக்குறது. வாலி தரையில் விழுந்துடுறார். வழி தாங்க முடியாமல் கதறார். மதி இழந்தவர் ஆயிடுறார். இந்திரனால் அழிக்கப்பட்ட தங்க சங்கிலி அவன் கழுத்தை அலங்கரிச்சுண்டும் அவனுடைய உயிரை காப்பாற்றிண்டும் இருந்தது. அவனுடைய ஒளி மங்காமல் அது பாதுகாத்துன்னு இருந்தது. தங்களையே உத்து பார்த்துட்டு இருந்த வாலிக்கு மரியாதை செய்கிற வகையில் ராமரும் லக்ஷ்மணனும் அவனை நெருங்குறாங்க. வாலி ராமரை பார்த்து கடுமையான வார்த்தைகளை பேச தொடங்குறார். புகழ்பெற்ற மன்னனின் மகன் நீ, யுத்தத்தில் உன்னை எதிர்த்து நிற்க ஒருத்தரை இல்லாததுனால இப்போது நீ அடைஞ்சிருக்க பெருமை என்னன்னு நீ நினைக்கிற? ஏன்னா உன்னை நான் எதிர்த்து நிற்கலை. ராமன் மேன்மையானவன், நற்பண்புகள் நிறைஞ்சவன், வீரமிக்கவன், தர்மங்களை காப்பாற்றுறவன், மக்களுடைய நன்மையை நாடுறவன், கருணை மிக்கிறவன், எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு அறிஞ்சவன்னு பலர் பேசுகிறா. மனசை அடக்கிறதும் மன்னிக்கிற மனப்பான்மை உடையவனாக இருக்கிறதும், சத்தியத்திலேருந்து தவறாத இருக்கவனாக நடந்துக்கிறதும், தீயவாளை தண்டிக்கிற குணமுடையவனாக இருக்கிறதும் அரசனுடைய லட்சணங்கள். உன்னுடைய குலப்பெருமையை நினச்சும் உன்கிட்ட இருக்க குணங்கள்லாம் நிரம்பி இருக்கிறத நம்பியும் நான் தாரை தடுத்து கூட கேட்காம சுக்ரீவனோட போரிட முனைஞ்சேன். உன்னை நான் பார்க்காம இருக்க வரையிலும் வேற ஒருத்தனோடையும் நான் சண்டை போட்டுண்டு கவனமில்லாமல் இருக்கிற நிலையில் நீ என்னை தாக்க இப்போ நினைஞ்சிருக்க. ஆனால் நீ அப்படி தாக்குவேன்னு நான் நினைக்கவே இல்லை. நற்குணம் கொண்டவன் நடிச்சுண்டு தீய காரியத்தை செய்கிறவன் நீ அப்படின்னு இப்போ எனக்கு நன்னா புரிஞ்சிருக்கு. புல் மற்றும் செடி கொடிகளால் மூடப்பட்டு வெறும் தரையை போலவே காட்சி அளிக்கிற ஆழமான கிணறு நீ. மேன்மேன்றது நீ அணிஞ்சிருக்க முகமூடி தான். உண்மையிலே நீ பாவம் செய்கிறவன் தான். உனக்கு ஒரு தீங்கும் இழைக்காத என்னை கொல்ல நீ ஏன் முனைஞ்ச? உன்னை எதிர்க்காத என்னை கொல்ல நீ ஏன் முனைஞ்ச? வேறு ஒருத்தனோடு சண்டையிட்டு இருந்த என்னை கொல்ல நீ ஏன் முனைஞ்சேன்னு கேட்குறார் வாலி. அவருடைய கேள்விகள் மேலும் தொடர்றது நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.